வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம இந்த பதிவுல பார்க்க போறது ஒருவரின் வாழ்க்கை கடமை, லைஃப் டாஸ்க் அல்லது வாழ்க்கை சோதனை, லைஃப் சேலஞ்சஸ் எப்படி இருக்கும், அவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். இது முன்னால நம்ம ஒரு குறிப்பு சொல்றேன். சூரியன் சந்திரன் இதை வச்சுதான் நம்மளுடைய இதை பார்க்க போறோம். சூரியன் ஆத்மகாரகன். நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சுய கௌரவம், சுயமரியாதை, சுய மதிப்பு இதையெல்லாம் வளர்த்துக்கணும் அல்லது அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம சமூகத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைப்போம், ஆசைப்படுவோம் இல்லையா? அதுதான் சூரியனோட வேலை. அதே போல சந்திரன் அப்படிங்கும் போது நம்மளுடைய மன உணர்ச்சிகள், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்போம் இல்லையா? இது ரெண்டு தான். இது மூலமா தான் நம்ம வாழ்க்கையே நம்ம தேர்வு செய்யணும். நம்மளுடைய கடமையே இதன் அடிப்படையில தான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில நான் லக்கண வாரியாக சொல்றேன். ஒரு சிறு குறிப்பு தான். இதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜாதக அமைப்புல செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம அதை தகுந்த மாதிரி விரிவா ஒவ்வொரு லக்கண வாரியாக பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம மேஷ லக்கணத்துல இருந்து இந்த பதிவை ஆரம்பிப்போம். ஸோ மேஷ லக்கணமா இருந்துச்சு அப்படின்னு மேஷ லக்கணக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தன் குடும்ப வசதி, குடும்ப சௌகரியத்துக்காக தான் உழைப்பிய போடுவாங்க. அதுக்கு தன்னோட தனித்திறமை மூலமா முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட முடியுங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா என்னதான் வேலைக்கு போய் நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு சம்பளத்துல இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள நம்ம ஏதாவது தனியா நம்மளுடைய சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு, மேஷ லக்கணக்காரங்களுக்கு ஒரு சீக்ரெட் பேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் அல்லது உருவாக்கிக்கோங்க. உருவாக்கின பிறகுதான் உங்களுடைய சரிவு அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீக்ரெட் பேஜ், அதாவது தவறான வழிக்கு போகாம சரியான ஒரு குருவின் வழிகாட்டுதல், இது ஒரு ஞானிகள் அவங்களுடைய ஃபாலோ போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். ஸோ விடாமுயற்சியால, தன்னோட சுய முயற்சியால, தன்னுடைய சுய ஆசை விருப்பங்களுக்கு ஏற்றபடியான முயற்சியினால ஒரு கௌரவமான அந்தஸ்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றா சுய முயற்சி, தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முயற்சி பண்ணி சொத்தையும் சுகத்தையும் கௌரவமான குடும்பத்தையும் உருவாக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா பிரச்சனை என்னன்னா, இதுக்காக வந்துட்டு இவங்களுடைய மனம் இதுக்காக முயற்சியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகம் அல்லது கல்வி, உயர்கல்வியில கொஞ்சம் தடைகள் வரும். அதே போல கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், ப்ரீ பிளான்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல இவங்களுடைய சுயமுயற்சி மன ஆசைக்காக, ஆசையின் அடிப்படையில செய்யும்போது சில நேரங்களில் கடின உழைப்பையும் அல்லது முறையான திட்டமிடல் இல்லாமல் தவறி போறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துவிடும். மிதுன லக்கணம். மிதுன லக்கணக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னு பணம் சம்பாதிக்கணும், தன்னுடைய செல்வாக்கு காப்பாத்திக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்காக நிறைய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு அதீத வேலைப்படு அல்லது தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸை பத்தி திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கான போராட்டங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல புதுமையான சிந்தனைகள், சமூகத்துல கலெக்டிவா இருக்கக்கூடிய சிந்தனை எண்ணங்களுக்கு விரோதமா நடந்துக்கிறது, நண்பர்கள் அதிகமா இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளை, இல்லை அதிகப்படியான நண்பர்களால கவன சேர்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு. இப்ப அடுத்தது நம்ம கடகத்துக்கு போனோம். கடக லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயமரியாதை, தன்னை அழகுபடுத்தி கொள்வது, அது மாதிரியும் அதே மாதிரி தன்னுடைய குடும்ப கௌரவம், மதிப்பு, மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலையும் இருப்பாங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த சமூக மாற்றங்கள், மாறக்கூடிய மாற்றங்களை வந்துட்டு டக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதில் சேலஞ்ச் வரும். இவங்க தொழிலே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனலா போட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு நியூ டெக்னாலஜி அல்லது புதுசாக ஏதாவது வரும்போது அதை கத்துக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்பாராத நஷ்டங்கள், மன அழுத்தங்களை கொடுக்கும். அதுதான் தோல்வியையும் கொடுக்கும். ஸோ இவங்க இருக்கக்கூடிய துறையில இவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையை கொண்டு வந்து கற்றுக்கொள்ளும் கூடிய திறமை வளர்த்திக்கிட்டா இவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கும், கொஞ்சம் இன்ட்யூஷன் இருக்கும். இன்ட்யூஷன், கடவுள் நம்பிக்கை பிளஸ் இந்த புதுசாக கற்றுக்கக்கூடிய திறமையும் வளர்த்திக்கும் போது இவங்க
நல்லபடியா வெற்றியை அடைய முடியும். இது இல்லைன்னா உங்களுக்கு சிரமம். சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், சாரி சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கவே கொஞ்சம் தலைமைத்துவத்தோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இல்லை நம்ம தலைமை லீடர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு ரகசியமான வழியில தன்னைய பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு தெளிவற்ற சிந்தனைகள் அல்லது மறைமுக எதிர்ப்புகள் அல்லது மறைமுகமான சவால்கள் இருந்துகிட்டே இருக்கு இவங்க லைஃப்ல. ஸோ இவங்களோட தைரியம் தன்னம்பிக்கை தான் இவங்களை வந்துட்டு அதிர்ஷ்டசாலியா மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய சிந்தனைகளை தெளிவா வச்சுக்கிறது போய் வெற்றிக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் சிம்ம லக்கணத்திற்கு. அடுத்தது கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு அவங்க அம்மா மூலமாக தாய் மூலமாக லாபம் அல்லது தாய் வழியான ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப்ல கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல பெரிய லாபங்கள் அடையணும், மறைமுக வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர்த்துக்கு மறைமுகமான வருமானங்கள் வரும். அதாவது சொத்தின் மூலமாக வாடகை வர்றது, வட்டி கூட்ட இது பண்றது, வட்டி காசு வர்றது, அந்த மாதிரியான மறைமுக வருமானங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க பிளான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சிலருக்கு அந்த வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சடார்னு வரக்கூடிய கோபம், அந்த கோபத்தினுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல தோல்விகளையும் சிக்கல்களையும் கொண்டு வந்து கொடுத்துரும். பம்பு விளக்கையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க ஏதாவது ஒரு வகையில பழக்கை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி சிறு விபத்துகள் அல்லது விபத்துகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். ஒன்று விபத்து அல்லது வழக்கு, இதே ஒண்ணு உங்க வாழ்க்கையில சந்திக்காம முடியாது. அதே போல பொறுமையா இருக்கணும். குடும்பத்தோட ஆதரவு தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இவங்களுக்கு ஒண்ணு அம்மா வழியில இருக்கும் ஆதரவு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வழியிலான ஆதரவு கிடைச்சால் நல்லபடியாக இருக்கும். கிடைக்கலைன்னா அப்படின்னா உங்களுக்கு தாய் வழி ஆதரவு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் வந்து நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அடுத்தது துலாம். துலாம் இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான வேலை அல்லது தொழிலை செய்யும் போதுதான் நீங்க முன்னேறவும் முடியும். அதுவும் உங்களுக்கு சமூக மட்டம் அல்லது லாபம்ங்கிறது கிடைக்கும். சமூகத்துல அங்கீகாரமும் கிடைக்கும். எப்ப இவர்கள் துலாம் லக்கணக்காரர்கள் தனக்கு மனதுக்கு பிடித்த வேலையை அல்லது தொழிலில் ஈடுபடும் போதுதான், அது மனம் ஒன்றி ஆத்மார்த்தமாக வேலை செய்யும் போதுதான் இவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பொருளாதார நெருக்கடி அல்லது குடும்ப உறவுகள்ல சவால்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய மனமும் ஆசிலேட்டா இருக்கிறதுனால பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ் தவறும் போதெல்லாம் இவங்களுக்கு பொருளாதார பினான்சியல் கிரைசிஸ் நெருக்கடிகள் வரும் அல்லது குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் சவால்கள் கொடுக்கும். அதனால இவங்க பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கக்கூடியது நல்லது. அதே மாதிரி இவங்களோட பேச்சாற்றல் புத்திசாலித்தனங்களால தான் நமக்கு வரக்கூடிய சவால்களை தீர்த்துக்கோங்க. நான் எப்படி மேசத்துக்கு சொல்லணும் அதே மாதிரிதான் துலாமுக்கும் லக்னாதிபதியும் லக்னத்துக்கும் 8க்கும் உரியவன் சுக்கரனாகவே இருப்பதனால இவங்களுக்கும் ஒரு பிளாக் சைடு, ஒரு கருப்பு பக்கம், ஒரு இருண்ட பக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில உருவாக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரகசிய உறவு அல்லது ரகசியமான ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்து அது வெளியில தெரியக்கூடாதுங்கிற ஒரு பதட்டம் வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய தொழில் சரிவாகும், இவங்களுடைய பொருளாதாரம் சரியும். சிலர் மனம் உடைந்து தற்கொலைக்கு போகுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த துலாமுக்கும் நேசத்திற்கும் எளிதாக கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா இந்த 1-8க்கு உரிய லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்றாகவே இருப்பதனால் இந்த வாய்ப்புகளை நாம சில ஜாதகங்களை பார்க்க முடியுது. ஸோ இவங்க அந்த கருப்பு பக்கத்தை தொடாம வாழ்க்கையில கவனமா இருந்துக்கிறது நல்லது. விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்க கொஞ்சம் தர்மப்படி, தர்ம நியாயம் லீகலா பிராக்டிக்கலா போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி தர்ம நியாயப்படி நடந்துக்கணும், அதை காப்பாற்றணும். தர்ம நியாயம் நீதி நேர்மை இதையெல்லாம் காப்பாற்றணும். தந்தை வழியில விருச்சிகக்காரங்களுக்கு லாபம் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் சிக்கலாயிடும். உங்களுக்கு தந்தை வழியில லாபம் அல்லது பலன் குறைவா இருந்துச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு நல்லா இருக்கும்.
இது அடிப்படை. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்துட்டு ஒரு அதிகாரமான பொறுப்புல அது கௌரவமான பொறுப்புல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும் இடத்துல நல்ல இடத்துல இருக்கும் போது தொழிலுக்கான 10ஆம் இடத்துக்கு சூரிய தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப். உங்க முயற்சி லக்கணக்காரங்க கொஞ்சம் தெளிவா தனக்கு தனக்கு வேண்டியதை மனசுக்குள்ள வச்சுக்கணும்னா கொஞ்சம் தெளிவா ஓப்பனா பேசினா நல்லா இருக்கும். விருச்சிக லக்னமே வந்து ரகசியமான லக்னம் அப்படிங்கும் போது தனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை தனக்குள்ளேயே வச்சுக்கோங்க ரகசியமா. இது வெளியில் சொல்றது இல்லாம ஸோ இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் தெளிவா பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தாயோட ஆசி அல்லது தாயை போல சில பேர் இவங்களுக்கு சகோதர தாய்மையும் போல சில பேர் இவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவுவாங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கிடைத்தால் கிடைப்பதும் கொஞ்சம் சிரமம்தான் இவங்களுக்கு. ஏன்னா தகவல் தொடர்பு குறைபாடு அப்படிங்கும் போது இவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் கிடைத்து. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ தகவல்கள் தொடர்பு அப்படிங்கக்கூடிய பேச்சு வழக்குகளை பேச்சு முறையை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டு கூட பிறந்தவங்கள்ட்டையும் தன்னை விட வயதில் குறைந்தவர்களோட கொஞ்சம் கவனமா நடந்துக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அமோகமா ஆதரவாக வரும். ஏன்னா அதிகாரம் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தன்னை விட வயதில் குறைந்தவர்களிடம் கொஞ்சம் நிம்மதியாக பேசுவது அந்த பழக்கத்தை இவங்க கூட போனவங்க இளைய சகோதரர்களோட பழகிக்கும் போது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசுக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய மறைபொருள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைபொருள் என்ன? திடீர் மாற்றங்கள், திடீர் இழப்புகள், திடீர் விபத்துக்கள், இந்த மாதிரியான திடீர் தடைகள். இதனால இவங்க வந்துட்டு தன்னை தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதே போல தகப்பன் வழியில் அல்லது ஒரு மறைஞான குருவின் வழியில் குரு முனிவர்கள் அந்த மாதிரியான ஆட்களின் வழியில் இவங்க வாழ்க்கையில ஒரு பிரகாச ஜோதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மன உளைச்சல் அல்லது தாய்வழி உறவுகள்ல போராட்டம் இருக்கும். சில பேருக்கு தாயே சிக்கல்ல இருப்பாங்க. அம்மாவே தனுசு லக்னத்துக்கு தாயே சிக்கல் புரியுங்களா இருப்பாங்க. ஏன்னா தாயின் மூலமாகவே இவங்க தன்னுடைய மன வலிமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு உருவாகும் கண்டிப்பாக. ஏன்னா அதன் மூலமாகத்தான் இவங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாகத்தான் அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறமையை பெறுவதும் அரசாங்க உதவியை பெறுவதும் இது எல்லாமே கிடைக்கும். அடுத்தது மகரம். மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள், நெருங்கிய உறவுகள் இவங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு சரியான சுமூகமான நட்புறவை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையை நல்லபடியா வருவாங்க. இந்த அவங்க மேரேஜுக்கு அல்லது ஸ்டார்டிங்ல குழந்தை பருவத்துல தன் அக்கம் பக்கத்துல தன்னுடைய நண்பர்கள் வட்டத்துல இவர்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்தது அவங்களுடைய ஆஃப்டர் மேரேஜ்ல பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இவங்களுடைய நண்பர்கள் இல்லை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களை பத்தியான ரகசியங்கள் இவங்களுக்குள்ளேயே சில ரகசியங்களை வச்சிருப்பாங்க. மற்றவங்களை பத்தியான ரகசியங்கள் இவங்களுக்கு நிறையவே தெரியும். அந்த ரகசியங்கள் இவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை இந்த ரகசியங்களை காப்பாற்றுவது இது தொடர்புள்ள சவால்கள் இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்கள் அல்லது பொது தொடர்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால அந்த நண்பர்கள் பற்றிய அல்லது பக்கத்து வீட்டார்களை பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில ரகசியங்கள், சில மறைபொருள் விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத இவங்களுக்கு பிரச்சனையை இவங்களுடைய பர்சனாலிட்டி அதுலதான் பிரச்சனைக்கே உள்ளாகும். ஸோ இந்த சவால்களை இவங்க தாங்கிக்கும் போது தான் இவங்களோட பர்சனாலிட்டி வைஸ் ஆளுமைத்தனம் மேம்படுத்தும். ஸோ இவங்களுக்கு மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அல்லது அரசு வழியில உதவி கிடைச்சது அப்படின்னா அவுட்டர் லைஃப்ல கொஞ்சம் சிக்கலுக்கு உண்டாகும். ஸோ தந்தை வழியில கொஞ்சம் சிக்கல்கள் இருந்துச்சு அல்லது படிப்பையே கொஞ்சம் சிக்கல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு மகர லக்னக்காரங்களுக்கு படிப்பே கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல
படிப்பையும் முடிக்க முடியாமல் கூட கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இந்த அரசு வழி மோதல்கள், சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ ஸோ எதை ஒன்றையும் துல்லியமாக கணக்கு போட்டு அது ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுனா நல்லா வெற்றியே அடையலாம். ஸோ ப்ரீ பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ப்ரீ பிளான் ரொம்ப நுணுக்கமான ப்ரீ பிளான் பண்ணும்போது நம்ம வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு மகர லக்கணத்திற்கு. அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லகாரி நடக்கும்போது அல்லது படிப்புல, கல்வியில, திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா மூவ் பண்ண போகும்போது உங்களுக்கு ஹெல்த் வைஸா ஒரு பிரச்சனை வரும். ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கடன் சுமைகள் உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நல்லதடி பண்ணும்போது கடன் வாங்குவது அல்லது ஒரு விஷயத்துக்கு நல்லதா பண்ணலாம் நினைக்கும் போது உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிறது ஒரு சவாலா இருக்கும். ஸோ இந்த சமூக பிரச்சனைகள் அல்லது தன்னுடைய சமூக பிரச்சனைகள் அது எதிர்ப்புகளை சமாளிப்பது மற்றவங்களோட சரிசமமா போய்க்கணும் அப்படிங்கிறது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு கொஞ்சம் எதிர்மறையா போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இவங்களுக்கு கூட்டு தொழில் அல்லது வாழ்க்கை துணை வழியா ஆதரவு கிடைக்கும். சில பேர் உங்க வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சில தவறான முடிவுகள் எடுப்பதற்குமான வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அடுத்தது மீன லக்கணம், கடைசி லக்கணம். ஸோ மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டலெக்சுவலான சென்சிபிளான ஆட்கள் அந்த சில தடைகளை தாண்டி, மனத்தடைகளை தாண்டி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தடைகளை தாண்டி தான் வெற்றி பெற முடியும். நான் போராட வேண்டியதாக இருக்கும். தன்னுடைய ஆளுமைத்திறன், தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு கொஞ்சம் போராடக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய மனைவி கூட சில கருத்து வேறுபாடுகள், சில நேரங்களில் சட்ட சிக்கல்களை கூட கொண்டாந்து பெற்றும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதே மாதிரி இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு பண்ணும்போது இவங்களுக்கு வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய உடல் ரீதியான சில நோய்கள் அல்லது சில சிக்கல்கள் சந்தித்த பிறகுதான் இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஸோ இது அடிப்படையான குணங்கள். இந்த குணங்கள் உங்களோட ஜாதகத்தில் உங்களுடைய தன்மைக்கு எவ்வளவு தூரம் ஒத்து போகின்றது என்கின்ற கருத்தை சொல்லும் போது நாம் அடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு லக்கணம் வாரியாக என்னுடைய பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.